வெற்றிலை, வாழைப்பழம், தேங்காய் ஏன் பூஜைக்கு நாம் பயன்படுத்துகிறோம் என தெரியுமா? மா, பலா, கொய்யா இப்படி எந்த பழத்தை எடுத்துக்கொண்டாலும் அது ஒரு விதையிலிருந்தே முளைக்கிறது. ஒரு மாம்பழத்தை நாம் சாப்பிட்டு விட்டு விதையை போட்டால் அந்த விதையிலிருந்து மாமரம் உருவாகிறது. ஆனால் தேங்காயை சாப்பிட்டு விட்டு ஓட்டை போட்டால் அது முளைக்காது. முழு தேங்காயிலிருந்துதான் தென்னை மரம் முளைக்கும். அதுபோல வாழை மரத்திலிருந்துதான் வாழைக்கன்று வரும். பழம் மற்றும் விதை என்பது வாழையில் கிடையாது. அப்படி நமது எச்சில் படாத இவற்றை இறைவனுக்கு உகந்ததாக நமது முன்னோர்கள் படைக்கும் மரபினை உருவாக்கினார்கள். நாமும் இதனால்தான் கடவுளை வணங்கும் போது தேங்காய் மற்றும் வாழைப்பழம் வைத்து படைக்கிறோம். சுருக்கமாக சொல்லப்போனால், தேங்காய் அறிவின் வெளிப்பாடாகவும், வாழைப்பழம் பிறவி பலனின் வெளிப்பாடாகவும், வெற்றிலையை மங்களத்தின் வெளிப்பாடாகவும் கருதப்படுவதாலேயே அர்ச்சனைக்கு இந்த 3 பொருட்களையும் பயன்படுத்துகிறோம். இதை போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு